பாயசம்னா யாருக்கு தான் பிடிக்காது. அதுலேயும் ஜவ்வரிசி வச்சு பால் பாயசம் சூப்பராக எப்படி விடும் பார்க்கலாமா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜவ்வரிசி வந்து ஊற வச்சு செய்ய போகிறோம். ஜவ்வரிசி வந்து வறுத்தும் செய்யலாம். ஊற வச்சு செய்யும்போது செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஒரு மணி நேரம் ஜவ்வரிசியை ஊற வச்சுருங்க. ஊற வச்சு எடுத்து வச்சாச்சு. ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி தண்ணி லைட்டாக சூடாடணும். ஊற வச்சு ஜவ்வரிசியை போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் கொதிச்சு வெந்ததுக்கப்புறமா 1/2 லிட்டர் காய்ச்சாத பால் இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. பால் ஊற்றி ஜவ்வரிசி கூட கொதிச்சதும் 2 கைப்பிடி அளவுக்கு இந்த சேமியா சேர்த்துக்கலாம். இது வந்து பால் பாயசத்துக்கு செய்கிற சேமியா செம்ம சூப்பராக இருக்கும். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 1 கப் அளவுக்கு நான் சக்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ தேவையோ அது மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூட மில்க் மேட் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். 1 பிஞ்ச் ஏலக்காய் பவுடர், 1 பிஞ்ச் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாயசம் வந்து டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பேன் வச்சுட்டு நம்ம நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக முந்திரியும் திராட்சையும் வறுத்து போட்டுடலாம். முந்திரியும் திராட்சையும் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக அப்படியே நல்லா வந்து பொரிச்சதுக்கப்புறம் இது அப்படியே பாயசத்தில் ஊற்றிடுங்க. செம்ம சூப்பரான பால் பாயசம் ரெடி. ஜவ்வரிசி பால் பாயசம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க.